இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். 5 வருஷம் கழிச்சுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் விஜயை காமிக்கிறாங்கங்க. விஜய் வந்து காவேரி காவேரின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி காவேரியை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த க்யூட் க்யூட் மூமெண்ட்லாம் ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இவர் கொஞ்சிக்கிறதும் அந்த பொண்ணு அந்த குட்டி காவேரி கொஞ்சிக்கிறதும் இந்த காம்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய குளிக்க வச்சு இந்த மாதிரி இவனோட 5th பர்த்டேன்னு சொல்லி குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வெளியில் கூப்பிட்டு வராங்க. ஹாலுக்கு கூப்பிட்டு வரும்போது அவங்க தாத்தா வந்து அந்த பூ இதெல்லாம் வெடித்து அவங்கள வரவேற்கிற அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ஷாட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரோட காம்போ, அந்த குட்டி காவேரியும் விஜயும் அந்த காம்போ வந்து அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் பாட்டியெல்லாம் காமிக்கல, தாத்தா அப்புறம் அவங்க வேலை செய்கிற பொம்பளைன்றவங்கள காமிச்சாங்க. காமிச்சதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணி ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தாத்தா சொல்வார், இந்த மாதிரி அன்னதானம் கோவிலில் கொடுக்கறதா இருக்குது, நம்ம கோவிலுக்கு போவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரைன்னு போட்டு காவேரியை காமிக்கிறாங்க. காவேரியும் ஒரு குட்டி குழந்தையும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து காவேரியோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டை நிப்பாட்டிட்டு என்னடி இப்படி ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல கங்கா வராங்க. கங்கா வந்து வாடி ஸ்கூலுக்கு நான் ஊருக்கு கிளம்பணும் வான்னும் போது அந்த பாப்பா பேசுகிற அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். அதுவும் காவேரி கிட்ட வந்து அந்த குழந்தை பேசுகிற எல்லா சீனுமே நல்லாயிருக்கும். காவேரி வந்து அப்படியே அந்த பழைய நிலமை, அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த காவேரி அந்த இதில் இருக்காங்க சுடிதார்லாம் போட்டு. இந்த குழந்தை பேசுகிற இந்த பக்கம் இந்த குழந்தையாகட்டும், அந்த பக்கம் அந்த குட்டி காவேரியாகட்டும்ன்ற மாதிரி 2 குழந்தைங்களும் நடிப்பில் பட்டையை கலப்பியிருக்குன்னு தான் சொல்வேன் நான். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க 2 பாப்பாஸும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளை வந்து வரமாட்டேன் அப்படிங்குது, சித்தியை விட்டு வரமாட்டாங்கன்னொன்னே அவள் சொல்கிறா, அந்த மாதிரி நம்ம கொடைக்கானல் போகணும் வா, அந்த மாதிரி நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்ற மாதிரி கங்கா சொல்லி கூப்பிடுவாங்க. அதே டயத்தில் பார்த்திங்கன்னா நிவினும் யமுனாவும் வராங்க. அந்த இடத்துல நான் ஒன்று நோட் பண்ணேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சரவணன் ஃபோட்டோ மேலே வந்து பூ போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான். அப்போது காவேரிக்கு வந்து ஓரளவுக்கு அங்கே அப்பா இறந்துட்டாருன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு பக்கம் தோணுச்சு. ஏன்னா இந்த ஃப்ரேமில் நிற்கும் போது பார்த்தேன் நான், சரவணன் ஃபோட்டோ மாட்டி அதான் காவேரியோட அப்பா ஃபோட்டோ மாட்டி அதில் வந்து பூ போட்டிருந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்போது இவங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனா வந்து இந்த மாதிரி திருவள்ளூரில் வந்து நான் சப் கலெக்டர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே சந்தோஷப்படுறாங்க. பட்டோன்னா அதுக்கப்புறம் யமுனா வந்து கங்கா வந்து கிளம்பிடுறாங்க, குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி காவேரியும் நம்ம விஜயம் தாங்க காமிக்கிறாங்க. கோவிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாமி இந்த வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒருத்தர் பிரசாதம் வாங்கிட்டு தெரியாமல் தாத்தா மேலே போய் கொட்டிடுறாரு. கொட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுது, தாத்தா அதை கழுவுறதுக்காக அங்கே போகிறாரு பாருங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டை ஒன்று மீட் பண்ணோன்னே அவர் தான் பேசுவார், இந்த மாதிரி என்னங்க ஒரே ஏரியாவில் இருந்தீங்க, ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் வீடு காலி பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னும் போது தான் நம்மளுக்கே தெரியுது அவங்க அந்த பழைய வீட்டில் இல்லை. ஏன்னா அந்த வீடை காமிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் விஜய் அடிபட்டு வரும்போது இருந்த வீடு இருக்காது, இது வேறு வீடாக தான் இருக்கும். அப்போது அந்த தாத்தா கிட்ட வந்து இவர் கேட்கும் போது அப்போ அவர் சொல்லுவார், அப்போ கூட வாய் கூசாமல் தாத்தா பொய் தாங்க சொல்லுவார், காவேரி இறந்துட்டதுனால நாங்கள் வந்து அங்கேருந்து வீடு காலி பண்ணி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது அப்புறம் அவர் கேட்பார், அவங்க ஃப்ரெண்டு கேட்பார், அம்மாலாம் எப்படி இருக்காங்கன்னா அந்த பாட்டியும் இறந்துருவாங்க போல் 2 வருஷம் ஆகுதுன்ற மாதிரி சொன்னோன்னே விஜய் வந்து இந்த பிஸ்னஸுக்காக இந்த குழந்தைக்காக இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு எங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து இருந்துட்டோம், நானும் அவங்க கூட தான் இருக்கேன்ற மாதிரி சொல்வார். தாத்தா ஃபீல் பண்ணி சொல்வார். இப்போது இப்படி பிரிக்கிறதுக்காக 2 பேரும் வந்து அந்த பாட்டிலாம் சொல்கிறேன், 2 வருஷத்தில் இவங்களும் இறந்துட்டாங்க, அதுக்கு அந்த அட்லீஸ்ட் அவங்க அந்த காவேரியை பிரிக்காமையாவது இருந்திருக்கலாம். அப்படியே அவங்களும் இப்போ இறந்து போயிட்டாங்க, அவங்களும் இல்லை. தாத்தாக்கு மட்டும் ஒன்று தான் தெரியாமலோ வந்து விஜய் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு இதுதான் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன், ஒரு தண்டனை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். ஏன் சொல்லுங்களேன்,
இவங்க காவேரியை வந்து அவர்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சி பொய் சொல்லி அவள் இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. எந்த காவேரியை இவங்க பிரித்தாங்களோ, எந்த காவேரியை இவங்க மறக்க சொல்லணும்னு நினச்சாங்களோ, அந்த காவேரியோட பேரை தான் பொண்ணுக்கும் வச்சு குட்டி காவேரி அவ்வளோ காம்போ சூப்பராக இருந்துச்சு. அதே பேரை இவரும் கூப்பிட்றாரு பார்த்தீங்களா? எந்த காவேரியை மறக்கணும்னு நினச்சி தன் பேரங்கிட்ட பேசினாரோ அந்த காவேரி பேரை தான் அவர் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம்லாம் பார்க்க. இன்றைக்கான எபிசோடு அப்படியே முடிக்கிறாங்க. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா, பாப்பா வந்து கேட்குறா, குட்டி காவேரி வந்து அம்மா எங்கே, நான் அம்மாவை பார்க்கணுன்ற மாதிரி கேட்கும்போது விஜய் அதிர்ச்சி ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு இது தோணுச்சுன்னா, இவர் வந்து சொல்லியிருக்க மாட்டார் போல் அவங்க அம்மா இறந்ததோ, காவேரி இறந்தது அப்படின்னு. ஏன்னா இப்போ இவருக்கு இறந்த மாதிரி தானே சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த குழந்தைகிட்ட அதெல்லாம் சொல்லாமல் வளர்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அவங்க அப்படிலாம் கேட்குறாங்க அந்த குட்டி. அப்புறம் எனக்கு அதோட அந்த எபிசோட முடிக்கிறாங்க. நாளைன்னு போட்டு அந்த 2 இது லைன் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி காவேரியும் விஜயும் சேர்ந்து இதுக்கப்புறம் என்ன, எப்படி போகும் இந்த கதைக்களம், இவங்க 2 பேரும் விஜயும் காவேரியும் எப்படி மீட் பண்ணிப்பாங்க, கதை எவ்வளோ சூப்பராக போகும், இன்ட்ரெஸ்டிங்காக போகுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம். விகா ஃபேமிலி வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மீட் பண்ணுற சீன்ஸ் தான் நிறைய வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கதைக்களத்தை நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிய வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த மூவ் அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எபிசோடு எப்படி போயிட்டுருக்குன்னு. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.